ஆனால் புதிய தலைமுறையில் எடுக்கப்பட்ட பேட்டி இருக்கு இல்லையா, ஒரு கேள்வி ஒன்று நியாயமான கேள்வி. அது ஃபுல்லாக நான் பார்த்துட்டு கேட்குறேன். அதில் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வருமானம் எங்கேருந்து வருது? இந்த கேள்வி யாரை பற்றி வைக்கணும்? மாற்றின் குடும்பத்தையே கேட்கணும். அதில் ஆதவ அர்ஜுனை பற்றி கேட்டே பாருங்க, நியாயமான கேள்வி. உனக்கு எங்கேருந்து வருமானம் வருது? இந்த கேள்வியை இன்னைக்கு இல்லை, இந்த திருமுருகனுக்கு அதே தெரிஞ்சா இல்லையா, அவன் புரட்சின்னு வந்தப்பே கருதி வச்சுக்கவே இன்னும் நிறைய பேர் வெளியே வந்திருப்பாங்க. யார் மாற்றின் குடும்பமே. நல்ல வேலை இவன்ட்டையாக கேட்டீங்களே, அதுக்கு ஏதாவது பதில் ஒழுங்காக சொல்கிறாரா? எல்லாமே கணக்கில் இருக்குது. இது ஒரு பதிலா? நீ என்னையா தொழில் பண்ணுற? அவர் என்ன சொல்கிறாரு, நான் எல்லா தொழிலையும் விட்டுட்டு ஒரு அரசியல் அதிகாரத்தில் ஒரு நியாயமான விஷயத்தை சேர்க்கறக்காக நான் வந்திருக்கேன். பேச்செல்லாம் நல்லா இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டியே, காசுக்கு என்ன பண்ணுவேன் அப்படி கேட்டால் அதுக்கு ஏதாவது தெளிவாக பதில் சொல்லணுமா இல்லையா? இல்லை இல்லை எனக்கு தேவையில்லை, போதுமான அளவுக்கு சொத்து இருக்குது. நான் சொல்கிறேன் அந்த ஆள் யாருன்னு. அந்த ஆள் யாருன்னா 15 வயசில் தான் கருப்பு சட்டை போட்டதாகவும் அன்னிலேருந்து மனசாட்சிக்கு விரோதமான விஷயங்கள் நான் இருக்கிறது இல்லை, மக்களுக்கு விரோதமான விஷயத்தில் இருக்கிறது இல்லை. அப்படி எப்படி நீ போய் மாற்றி குடும்பத்தில் போய் பொண்ணு எடுத்தேன் தெரியவே இல்லையே. இந்த இடத்துல அழுத்தமாக கேட்க வேண்டிய விஷயம் அந்த ஆள்கிட்ட இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கவேன். ஓடி போயிருக்கான். என்ன கேளுங்க, ஏன்னா ஏன்ப்பா நீ வெளியே வந்துட்ட, உன் பொண்டாட்டி எதுக்குப்பா நீ வெளியே வரும்போது ஒரு 20 நிறுவனத்தை ஆரம்பிக்குது, திடீர்னு 20 நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன தேவைங்க வருது? அவங்க என்ன வச்சுக்கவேன், அது அவங்களோட தனிப்பட்ட உரிமை சொல்லி ஓடி போயிடுவாங்க. ஏன்டா காசு எங்கேருந்து வருது உங்களுக்குன்னு கேட்டால் ஒரு வெளிப்படைத்தன்மையாக ஒரு பதில் இருக்கா? அவன் மாமனார் ஒரு 10,000 கோடி சொத்து வச்சுருப்பான்னு வச்சுக்கவேன். இங்கே தமிழ்நாட்டில் மட்டும், வெளி உலகத்தில் மலேசியா போன்ற நாடுகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்த்த கூட்டி கழிச்சா ஒரு 50,000 60,000 கோடி வரைக்கும் கூட இருக்கும் சொத்து. யாருக்கு? லாட்டரி மாற்றி அவன் ஊரை ஏமாத்துற காசு தானே. ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், சிக்கிம், நாகாலாந்து, ஆரம்பத்தில் தமிழ்நாடு, இப்படி எல்லா ஊர் மக்களையும் நடுத்துறது கொண்டு வந்த காசு தானே. அந்த காசெல்லாம் ஐயா பிழைக்கிறாரு. இந்த ஆதவ அர்ஜுனா ஆரம்பத்தில் யார் அவர் கஷ்டப்பட்டு முன்னேறாராம், கிழிச்சாரு. ஆரம்பத்தில் ஊரில் அழைச்சி ரேஷன் கார்டு கிடைக்காதுன்னு தெரிஞ்ச ஆள், அந்த லெவலாக தான் வச்சுக்கவேன். திடீர்னு ஒரு 3 வருஷத்தில் கல்யாணத்தை பண்ணுறாங்க. யார்? மாற்றின் வீட்டில். அதுக்கப்புறம் வாழ்க்கையை பாருங்கள், பம்பர் லாட்ரி தான். லாட்ரி குடும்பத்தில் உட்காந்தானே இவருக்கு பம்பர் லாட்ரி விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் சர முன்னேறாரு. ஏதாவது கேள்வி கேட்டால் என்ன தொழில் பண்ணேன், என்ன தொழில் மூலம் எனக்கு வருமானம் வருது, எந்த தொழிலுக்கு வெளியே வந்திருக்கேன், நான் இப்போ வேலை பார்க்குறதுக்கு எங்கேருந்து காசு வருது தெளிவாக சொல்லுமா இல்லையா? அந்த ஆள் சொல்கிறாரு, நான் என் அறிவுக்கு கட்சிகளுக்கு நான் போதுமான அளவுக்கு என்னது அந்த ஆலோசனை இருக்குல்ல, ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அதாவது அந்த கட்சிகள் எப்படி பிரச்சாரம் பண்ணி சொன்னாலே எனக்கு நிறையா காசு கொட்டதேடா. இவன் பெரிய ஐடியா மணி, ஊருக்குள்ள எப்படி கதை ஓட்டுறாமதிங்களா, அதாவது இவன் ஐடியா வச்சுக்கிட்டு தான் ஊருக்குள்ள எல்லா கட்சியும் பிழைக்கிற மாதிரி. இதெல்லாம் எவ்வளோ பெரிய பித்தலாட்டம்.